إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم فبشر عباد الذين يستمعون القول فيتبعون أحسنه أولئك الذين هداهم الله وأولئك هم أولو الألباب. சகல புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. சலாத்தும் சலாமும் அகிலத்துக்கோர் அருக்குடையாக எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்துதித்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபீன்கள் கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றக்கூடிய நல்லடியார்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எமக்கு எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்தும், எவைகளை விட்டு விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி அல்லாஹ் தடை விதித்திருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக என்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அன்பான சகோதரர்களே, உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களில் மிகப்பெரிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை கொடுப்பது. இந்த நேர்வழி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய முழு வாழ்க்கையும் இருளாக, ஒரு அர்த்தமற்றதாக, நஷ்டத்திலே அவனுடைய வாழ்க்கை ஆகிவிடுகின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் ஃபமை யுரிதில்லாஹு ஐ யஹ்தியஹு யஷ்ரஹ் சத்ரஹு லில் இஸ்லாம், அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்ட நாடுகின்றானோ யஷ்ரஹ் சத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்துக்காக வேண்டி அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா விரிவுபடுத்தி கொடுக்கின்றான். அந்த மனிதனுக்கு உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவை ஏற்படுத்துகின்றான். அதன் மூலமாக அந்த மனிதன் உண்மையை விளங்கி நேரான வழியிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கின்றான். அவனுடைய வாழ்க்கை ஈருலக வாழ்க்கையும் வெற்றிகரமானதாக மாறிவிடுகின்றது. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமை யுரிது ஐ யுதில்லஹு, எவரை அல்லாஹ் தஆலா வழிகெடுக்க நாடுகின்றானோ யஜ்அல் சத்ரஹு தய்யிகன் ஹரஜா, அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா நெருக்கடி மிக்கதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகின்றான் என்பதாக தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதன் வழிகேட்டிலே செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய உள்ளத்திலே தெளிவு இருக்க மாட்டாது. எது உண்மை என்பதாக அவன் அறிந்து கொள்ள மாட்டான். அவனுடைய வாழ்க்கை இருள் மிக்கதாக, அவனுடைய வாழ்க்கை நஷ்டத்திலே செல்லக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் சமுதாயத்திலே கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, இந்த நேர்வழியை விட்டும் தூரமான அந்நியவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று எடுத்து பாருங்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரியாது. சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே அன்றாட செயல்களில் தட்டு தடமாறுவதை நாங்கள் சமுதாயத்திலே பார்க்கின்றோம். சில நேரங்களில் பெரிய அளவிலே படித்தவர்களாக இருக்கலாம், ஆனாலும் மடத்தனமான முறையிலே, சில நேரங்களில் மார்க்கம் என்ற பெயரில் மடத்தனமான முறையிலே நடந்து கொள்வதை சமுதாயத்திலே கண்டு கொண்டிருக்கின்றோம். காஃபிர்களை விட்டு விடுவோம், எங்களுடைய முஸ்லீம்களை எடுத்து பாருங்கள். நேரு வழியை விட்டும் தூரமான சில முஸ்லீம்களை நாங்கள் பார்க்கின்றோம். மார்க்கம் என்ற பெயரில் எத்தனை அனாச்சாரங்களை அரங்கேற்றுகின்றார்கள், எவ்வளவு மடத்தனமாக நடந்து கொள்கின்றார்கள். ஆனால் அன்பான சகோதரர்களே, அவைகளை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நேர்வழியை தந்திருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த நேர்வழி என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு விடயம். இந்த நேர்வழி அல்லாஹ் எங்களுக்கு தரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையும் இருள் மிக்கதாக, எங்களுடைய வாழ்க்கையும் நஷ்டத்துக்குரியதாக மாறிவிடும். அதனால தான் எங்களுக்கு பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட துஆக்களில் ஒன்று இந்த நேர்வழியை நபி அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். நபி அவர்களே இந்த நேர்வழியை கேட்கின்றார்கள் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த நேர்வழி எவ்வளோ தேவை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, இறைவா எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக, உன்னுடைய பயத்தை என்னுடைய வாழ்க்கையிலே தருவாயாக, பத்தினித்தனத்தை எனக்கு தருவாயாக, போதும் என்ற மனதை எனக்கு
எனக்கு தருவாயாக என நபி அவர்கள் அடிக்கொரு முறை கேட்கக்கூடிய துவாவாக இது காணப்பட்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, இந்த துவாவை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இதிலே பல எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விடயங்களை நபி அவர்கள் கேட்கின்றார்கள். இதிலே முதலாவதாக இதை நபி அவர்கள் கேட்கின்றார்கள் என்று சொன்னால், இறைவா எனக்கு நேரான வழியை தந்து விடுவாயாக. ஒரு மனிதனுக்கு உலகத்தில் நேரான வழி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை மிக நஷ்டத்துக்குரியதாக மாறிவிடுகின்றது. அதன் காரணமாகத்தான் நபி அவர்கள் இப்படி கேட்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, நல்லடியார்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா, இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டியதன் பின்னால் எங்களை வழிகேட்டின் பக்கம் எங்களுடைய உள்ளங்களை திருப்பி விடாதே. அன்பான சகோதரர்களே, நேர்வழி என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவை என்பதை இந்த செய்திகளின் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அந்த நேர்வழியிலே அவன் தொடராக இருப்பான் என்பது நியதி கிடையாது. சில நேரங்களில் ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைத்த மனிதன் ஒரு நொடி பொழுதில் அவன் வழிகேட்டின் பக்கம் சென்று விடலாம். அதனால தான் நல்லடியார்கள் இப்படி கேட்டார்கள், யா அல்லாஹ் நேர்வழி காட்டினதன் பின்னால எங்களுடைய உள்ளங்களை வழிகேட்டின் பக்கம் நீ திருப்பி விடாது என்பதாக நல்லடியார்கள் கேட்ட விடயத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படிப்பினையாக குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலே இந்த நேர்வழி என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவு தேவை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு விடயம்தான். நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்துக்கள்லையும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்க வேண்டும். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்பதாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு ரக்காத்திலையும் நாங்கள் கேட்க வேண்டும். ஒருவர் கேட்கவில்லை என்று சொன்னால் அவருடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்ற அளவுக்கு இந்த நேர்வழியை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த நேர்வழி என்பது எவ்வளோ தேவை என்பதை இந்த செய்திகளின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களை, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் நேர்வழி ஒரு மனிதனுக்கு கிடைப்பதற்கு ஒரு பிரதானமான ஒரு அம்சத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் வ உலாயிகஹும் உலுல் அல்பாப். அல்லாஹ் அந்த நல்லடியார்களுக்கு நேர்வழியை கொடுத்தான். அவர்கள் தான் உண்மையான புத்திசாலிகள் என்பதாக ஒரு சாராரை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து குறிப்பிடுகின்றான். அவர்கள் நேர்வழி பெற்றதற்குரிய காரணத்தையும் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல் ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு. அவர்கள் மார்க்கத்தை கவனமாக படிப்பார்கள். அந்த மார்க்கத்தில் எது சரியாக கூறப்பட்டிருக்கின்றதோ அதை பின்பற்றுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழி கிடைத்ததற்குரிய காரணத்தை அந்த திருவசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான். அன்பான சகோதரர்களே, இந்த திருவசனத்திலே அதாவது நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி கிடைப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் இதைத்தான் சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கு நேர்வழி அல்லாஹ் கொடுத்ததற்குரிய காரணம் அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விடயத்திலே கவனமாக இருந்திருக்கின்றார்கள். அந்த மார்க்கத்தை என்னென்ன விடயங்கள் கற்றுக்கொள்கின்றார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்திருக்கின்றார்கள். பொதுவாக நாங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில், மார்க்கத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா எங்களை நேரான வழியின் பக்கம் அனுப்புவான். அந்த நேரான வழி உலகத்திலேயும் எங்களுக்கு வெற்றியையும் அதே போன்று மரணத்துக்கு பின்னால் வாழ்க்கையில் எங்களுக்கு வெற்றியையும் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, மார்க்கத்தை படிப்பதென்பது ஒரு மனிதனின் நேரான வழியின் பக்கம் செலுத்தும் என்ற விடயத்தை நபி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் இப்படி தெளிவுபடுத்துகின்றார்கள். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி, அறிவை படிப்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் ஒரு பாதையிலே செல்கின்றான். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு சுவர்க்கம் போகக்கூடிய பாதையை அல்லாஹ் தஆலா லேசுபடுத்துகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த நபி அவர்களுடைய ஹதீஸிலிருந்து நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்களாகிய நாங்கள் எங்களுடைய நோக்கம் மரணத்துக்கு பின்னால் நாங்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இது காணப்படுகின்றது. இதற்காக வேண்டி நாங்கள் பல விடயங்களை செய்கின்றோம். இன்னும் பல விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்கின்றோம். பல தியாகங்களை செய்கின்றோம். இந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய விடயத்தை அல்லாஹ் தஆலா லேசுபடுத்தி ஒரு விடயத்திலே வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விடயத்திலே இந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய விடயத்தை அல்லாஹ் தஆலா லேசுபடுத்தி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அந்த மறுமையை நம்பி நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விடயத்திலே எந்த அளவு கவனம் செலுத்த வேண்டும், அந்த கவனம் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற விடயத்தை இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால்,
மார்க்கத்தை கற்றுக்கொள்வதென்பது, பயான்களை அடிக்கொரு முறை நாங்கள் கேட்பதென்பது, எங்களுடைய காதுகளுக்கு பயான்கள் விழுவதென்பது எங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக தேவையான விடயம். சில நேரங்களில் நாங்கள் மார்க்கத்தை படித்தவர்களாக இருக்கலாம், மார்க்கத்தை விளங்கியவர்களாக இருக்கலாம், ஆலிங்களாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே அடிக்கொரு முறை மார்க்கத்தை படிப்பதென்பது, பயான்களை கேட்பதென்பது எங்களுடைய வாழ்க்கையை இடம்பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் இப்படி குறிப்பிடுகின்றான், வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா, நபியை நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக உபதேசம் மனிதர்களுக்கு பிரயோஜனம் செய்யும் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, உபதேசம் என்பது ஒரு மனிதனுடைய காதிலே அடிக்கொருக்க விழப்பட வேண்டிய விடயம். உபதேசம் என்பது எங்களுடைய ஒவ்வொருவருக்கும் தேவையான விடயம் என்பதை இந்த திருவசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகின்றான். அடுத்ததாக குறிப்பிடுகின்றான், இந்த உபதேசம் என்பது மூமின்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் செய்யும். அந்த உபதேசத்தை நாங்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா இந்த திருவசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றான். அன்பான சகோதரர்களே, நாங்கள் அடிக்கொரு முறை என்ன செய்ய வேண்டும்? இந்த நல்ல உபதேசங்களை கேட்கக்கூடியவர்களாக, இந்த நல்ல உபதேசத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவான். இதைத்தான் நபி அவர் அந்த திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அது மூமின்களுக்கு பிரயோஜனம் செய்யும். அன்பான சகோதரர்களே, நாங்கள் மார்க்கத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் செய்யும், நல்ல மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தும். அந்த நல்ல மாற்றம் என்ன செய்யும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல அமல்கள் வருவதற்கு அதற்கு காரணமாக இருக்கும். இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறுவோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறக்கூடிய சந்தர்ப்பத்தில் உலகத்தில் அல்லாஹ் நல்லடியார்களுக்கு வாக்களித்த விடயங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான். நல்லடியார்களுக்கு என்ன அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கின்றான்? உலகத்திலே நிம்மதி அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கின்றான். உலகத்திலே சந்தோஷமான வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, நெருக்கடி இல்லாத வாழ்க்கை, அல்லாஹ் தஆலா பரக்கத்தான வாழ்க்கை, அதே போன்று மரணத்துக்கு பின்னால சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கின்றான். மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தும் பொழுது இதை நாங்கள் அடைந்து கொள்கின்றோம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே இப்படி குறிப்பிடுகின்றான், யூத்தில் ஹிக்மத மையஷா, அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஞானத்தை, அறிவை கொடுக்கின்றான். ஒமை யூத்தல் ஹிக்மத ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா, எவர்களுக்கு மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, மார்க்க அறிவு எவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா, அவர் அதிகமான நல்ல விடயங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றவர், அதிகமான நல்ல விடயங்களை அவருடைய வாழ்க்கையிலே பெற்றவர் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, இதற்கு மாற்றமாக மார்க்கம் படிக்கக்கூடிய விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தவில்லை என்று வைத்துக் கொள்வோம். இது என்ன செய்யும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நாங்கள் அமல்களை விட்டு தூரமாகுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே பாவமான காரியங்கள் அதிகரிக்கும். அதன் காரணமாக சில நேரங்களில் அல்லாஹ்வால் எச்சரிக்கப்பட்ட எச்சரிக்கைக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அல்லாஹ் தஆலா என்ன விடயங்களை எச்சரித்திருக்கின்றான்? அதாவது உலகத்திலே நெருக்கடியான வாழ்க்கை, உலகத்திலே சோதனையான வாழ்க்கை, உலகத்திலே பிரச்சனையான வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படலாம். எனவே நாங்கள் மார்க்கம் படிக்கக்கூடிய விடயத்திலே நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை இந்த செய்திகளின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தாலும் சரி, ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, மார்க்கம் படிப்பதற்குரிய சிறப்பு வேறு எந்த ஒரு விடயத்துக்கும் கூறப்படாத அளவுக்கு மார்க்கம் படிப்பதற்குரிய சிறப்பு கூறப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தை படிப்பதென்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது. அது எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி ஒருவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. அதன் காரணமாக ஏனைய விடயங்களுக்கு கூறப்படாத சிறப்பம்சங்கள் மார்க்கத்தை படிப்பதற்கு கூறப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன், அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டால், அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டால் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பான் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டால் நாங்கள் சொத்து செல்வங்களை, பட்டம் பதவிகளை கொடுப்போம் என்பதாக இங்கே நபி அவர்கள் கூறவில்லை. மாறாக என்ன கூறுகின்றார்? யுஃபக்கிஹு ஃபித்தீன், அந்த மனிதனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை, மார்க்க அறிவை கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சொன்னால் மார்க்க அறிவை படிப்பதென்பது எவ்வளோ சிறப்புக்குரிய அம்சம் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், வமஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய
வீடுகளில் ஒரு வீட்டில் அதாவது பள்ளிவாசலில் ஒரு கூட்டம் ஒன்று சேர்கின்றது. ஒன்று சேர்ந்து யத்லூன கிதாபல்லா அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றது. வயததாரசூனஹு ஃபீமா பைனஹும் அவர்களுக்கு மத்தியிலே கற்றுக்கொள்கின்றார்கள். குர்ஆனை ஓதி மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்கின்றார்கள். இல்லா நஸலத் அலைஹிமு சகீனா அவர்களுக்கு சகீனத் என்ற அமைதி அவர்களுக்கு இறங்குகின்றது. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை மூடிக்கொள்கின்றது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள். வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்தில் இவளை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள். அடியார்கள் இப்படி என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று புகழ்ந்து கூறுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட சிறப்பு ஏனைய விடயங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதான்னு நாங்கள் பார்த்தால் எந்த ஒரு விடயத்துக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு கொடுக்கப்படவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், மார்க்கம் என்பது இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இதை படிப்பது என்பது அமல்களிலே மிகச் சிறந்த அமலாக காணப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் ஏனைய அமல்களுக்கு கொடுக்கப்படாத மிகப்பெரிய சிறப்பான அம்சம் இந்த விடயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் மார்க்கத்தை படிப்பது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட சிறப்பு நிறைந்த இந்த மார்க்க அறிவை எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக தேவையான எங்களுடைய ஈருலக வாழ்க்கையுடைய வெற்றியையும் முடிவு செய்யக்கூடிய இந்த மார்க்க அறிவை நாங்கள் எந்த அளவு கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் எந்த அளவு கவனம் செலுத்த வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஆனாலும் கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், பெரும்பான்மையானவருடைய நிலைமை என்னவென்று சொன்னால் இதிலே பொடுபோக்காக நடந்து கொள்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தந்த நேரம் அதை அல்லாஹ் தஆலா மறுமையிலே விசாரிப்பான். இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருளாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய தொழிலுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கின்றோம், எங்களுடைய குடும்பங்களுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கின்றோம், எங்களுடைய ஏனைய விடயங்களுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குகின்றோம். மார்க்கத்தை படிப்பதற்கு குறைந்தபட்சம் அரை மணித்தேலமாவது நாங்கள் ஒதுக்குகின்றோமாம் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டால் எங்களுடைய நிலைமை மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றது. மார்க்கத்தை படிப்பதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்குவது கிடையாது. மாறாக ஏனைய விடயங்களுக்கு, உலக காரியங்களுக்கு எங்களுடைய நேரங்களை நாங்கள் ஒதுக்கி கொண்டிருக்கின்றோம். ஏதோ உலகத்திலே நாங்கள் நிரந்தரமாக வாழக்கூடியவர்களை போன்று, உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கையை போன்று எங்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, இந்த நிலைமை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றப்பட வேண்டும். நாங்கள் ஏனைய விடயங்களுக்கு நேரம் ஒதுக்குவதை போன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக, குர்ஆனுடைய கருத்தை விளங்குவதற்காக, நபி அவர்களுடைய ஹதீஸ்களை படிப்பதற்காக எங்களுடைய கால நேரங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் என்பதை, நாங்கள் மரணத்துக்கு பின்னால் கை சேதப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளங்களை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. மார்க்கத்தை படிப்பதும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதில் ஒன்று. மார்க்கத்தை படிப்பதற்கு எங்களுடைய பிள்ளைகளோ எங்களுடைய சொத்துக்களோ உலக காரியங்கள் எந்த ஒன்றும் அதற்கு தடையாக இருந்து விடக்கூடாது. அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால், பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை படிப்பதற்கு தடையாக இருக்குமாக இருந்தால், நாங்கள் மார்க்கத்தை படிக்கவில்லை என்று சொன்னால் ஏனைய காரியங்களுக்கு நேரம் ஒதுக்குவதை போன்று மார்க்கத்தை படிப்பதற்கு நாங்கள் நேரம் ஒதுக்காமல் எங்களுடைய வாழ்க்கை கழியுமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமை யஃப்அல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன் இப்படி எவர்களெல்லாம் நடந்து கொள்கின்றார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, மார்க்கத்தை படிப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் நேரம் ஒதுக்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவருடையும் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனைய காரியங்களுக்கு நேரம் ஒதுக்குவதை போன்று எங்களுடைய ஈருலக வாழ்க்கைக்கு தேவையான, எங்களுடைய நேர்வழிக்கு தேவையான இந்த விடயத்திலே பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் நேரம் ஒதுக்குவது எங்களுடைய ஒவ்வொருவருடையும் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, நல்லடியார்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு அவர்கள் மார்க்கத்தை படிக்கக்கூடிய விடயத்திலே அவர்கள் கவனம் எடுத்திருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி இருந்தும் மார்க்கத்தை படிக்கக்கூடிய விடயத்திலே எந்த அளவு கவனம் செலுத்தினார்கள் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஒரு நண்பரை பார்த்து கூறுகின்றார்கள், நீங்கள் நபி அவருடைய மஜ்லிஸுக்கு செல்ல வேண்டும், அங்கே நடைபெறக்கூடிய பயான் நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து மார்க்க விடயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு வந்து எனக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும். நான் என்னுடைய தொழிலுக்காக வேண்டி நான் செல்வேன். அடுத்த நாள் நான் நபி அவருடைய மஜ்லிஸுக்கு சென்று அங்கே கற்று வந்து உங்களுக்கு கற்றுத்தருவேன். அந்த தினத்தில் நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்பதாக அவர் அந்த தன்னுடைய நண்பருடன் பேசிக்கொள்கின்றார். அன்பான சகோதரர்களே, எந்த அளவு கவனம் செலுத்தினார்கள். தன்னுடைய தொழிலுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது அவருக்கு விடுபடுகின்றது. அதன் காரணமாக என்ன சொல்கின்றார்கள் சொன்னால்,
எனக்கு அந்த நிலைமை வந்துவிடக்கூடாது, நீங்கள் சென்று அதை எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதாக தன்னுடைய நண்பர்களுடன் பேசிக்கொள்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இத்தனைக்கும் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயின் மூலமாக சொர்க்கவாதி என்பதாக கூறப்பட்டவர். நபி அவர்கள் கூறினார்கள், உமர் ஒரு பாதையிலே சென்றால் அடுத்த பாதையிலே ஷைத்தான் செல்வான், ஷைத்தான் கூட நெருங்க மாட்டான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து கூறினார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த அளவு கூறப்பட்ட சஹாபி எந்த அளவு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே கவனம் எடுக்கின்றார்கள். உண்மையான ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் நல்ல விடயங்களில் திருப்தி அடைய மாட்டான். மாறாக மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இருந்தாலும் சரி, ஏனைய நல்ல விடயங்களாக இருந்தாலும் சரி, அதிலே தொடராக அவன் சென்று கொண்டு போவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பெண்களுடைய ஆர்வத்தை பாருங்கள். எந்த அளவு பெண்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை வைத்தார்கள் என்று பாருங்கள். நபி அவர்கள் வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்கின்றீர்கள், பள்ளிவாசலில் அதற்காக நேரம் ஒதுக்கப்படுகின்றது, பெண்களாக எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை. எனவே எங்களுக்கும் மார்க்கத்தை படிப்பதற்காக நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதாக நபி அவர்களிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள். நபி அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று பெண்களுக்காக நேரம் ஒதுக்கி நபி அவர்கள் மார்க்கத்தை படித்து கொடுத்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் வரலாற்றை காண்கிறோம். இந்த அளவு சஹாபாக்கள் மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி ஆசை வைத்தார்கள். அன்பான சகோதரர்கள், அதற்கு பின்னால் அந்த இமாம்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். எந்த அளவு மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி கவனம் எடுத்தார்கள். தன்னுடைய ஊரை விட்டு, தன்னுடைய நாட்டை விட்டு மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி அவர்கள் பல மைல் தூரம் சென்று மார்க்கத்தை படித்திருக்கின்றார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களாலும் நாங்களும் செய்ய வேண்டிய விடயம், எங்களுடைய வாழ்க்கையிலே மார்க்கத்தை படிக்கக்கூடிய விடயம் எங்களுடைய வாழ்க்கையிலே தவறிவிடக்கூடாது. அதற்காக வேண்டி நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்கின்றதுன்னு சொன்னால் அது எங்களுடைய வாழ்க்கையில் தவறிவிடக்கூடாது. நாங்களும் கலந்து கொண்டு எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் அங்கே பங்கேற்க வைக்க வேண்டும், எங்களுடைய குடும்பத்தாரையும் நாங்கள் பங்கேற்க வைக்க வேண்டும். இன்று பல பெற்றோர்களுக்கு பிரச்சனையாக இருப்பது என்னவென்று சொன்னால், பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்ப்பது? இன்றைய சூழ்நிலை மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு ஏனைய அறிவுகளை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோம், மார்க்கத்தை நாங்கள் எந்த அளவு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோம், மார்க்கப்பற்றுள்ளவர்களாக எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்றோமா நாங்கள் பார்த்தால் இல்லை என்பதாகத்தான் நாங்கள் கூற வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களுடைய குடும்பம் சைதன் நாங்கள் வந்து பயான் நிகழ்ச்சிகளிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். எனவே வல்ல அல்லாஹ் என்ன விடயங்களை பேசினோமோ கேட்டோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள எங்கள் அனைவருக்கும் துணை புரிவான். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைப்பது என்பதையும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நேர்வழி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கின்றான் என்பதையும், அதே போன்று இந்த நேர்வழியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அறிமுகப்படுத்தின மிக முக்கியமான விடயம் நாங்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அதிலே நாங்கள் ஒரு திருவசனத்தை பார்த்தோம். அந்த திருவசனத்தை திரும்பவும் நான் கூறுகின்றேன். காரணம், அதிலே பல படிப்பினைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அல்லாஹ் அந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை காட்டினான். வ உலாயிக ஹும் உலுல் அல்பாப், அவர்கள் புத்திசாலிகள் என்பதாக ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் தஆலா புகழ்ந்து கூறுகின்றான். அந்த புகழ்ச்சிக்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், அவர்கள் மார்க்கத்தை கவனம் எடுத்து படித்தார்கள். அடுத்தது ஃபயத்தபிஊன, அந்த மார்க்கத்தை பின்பற்றினார்கள். ஃபயத்தபிஊன அஹ்சனஹு, அந்த படித்த விடயங்களில் எது மிக சரியானதாக இருக்கின்றதோ அதை பின்பற்றினார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே அவர்களுக்கு நேர்வழி கிடைத்ததற்கு இந்த அம்சத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே ஒரு மனிதனுக்கு உலகத்திலே நேர்வழி தேவை என்ற ஒரு மனிதனுக்கு நேர்வழி வேண்டுமாக இருந்தால் இந்த 3 பண்புகளும் அவனுடைய வாழ்க்கையில் இடம்பெற வேண்டும். ஒன்று, மார்க்கத்தை அவன் படிக்க வேண்டும். இந்த திருவசனத்தை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில், அந்த திருவசனம் கூறப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் மார்க்கத்தை அவர் கவனம் எடுத்து படிக்க வேண்டும் என்ற விடயம் இதிலே கூறப்படுகின்றது. ஒருவர் போகிற போக்கில் அவர் ஒரு பயானை கேட்கின்றார், இது மார்க்கம் கற்றதாக இது ஆகிவிட மாட்டாது. அதற்கு மாற்றமாக அதற்காக வேண்டி நேரம் ஒதுக்கி அவர் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா திருவசனத்திலே கூறுகின்றான். இது நேர்வழிக்குரிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். மார்க்கத்தை நாங்கள் கவனம் எடுத்து படிப்பதென்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு நேர்வழிக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபயத்தபிஊன, அந்த மார்க்கத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பார்கள். அன்பான சகோதரர்களே,
நான் எங்களுடைய வாழ்க்கையில் நேர்வழிக்கு இரண்டாவது விடயமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். நாங்கள் என்னென்ன விடயங்களை படித்தோமோ அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும். ஒருவர் மார்க்கத்தை படித்திருக்கின்றார், மார்க்கத்தை விளங்கி வைத்திருக்கின்றார், மார்க்கம் தெரிந்திருக்கின்றது, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அந்த அறிவுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியது. ஒரு மனிதன் மார்க்கத்தை படித்து தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கவில்லை என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் நீங்கள் கூறுகின்றீர்கள்? கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரிய வெறுப்புக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் செய்யாததை நீங்கள் கூறுவது என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் எங்களை பார்த்து எச்சரிக்கின்றான். அன்பான சகோதரர்களே, பல சகோதரர்களை நாங்கள் சில நேரங்களில் பார்க்கின்றோம். பித்அத்தான விடயங்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள், அனாச்சாரமான விடயங்களை செய்ய மாட்டார்கள். காரணம், இது நபி அவர்கள் எங்களுக்கு காட்டித்தரவில்லை. உதாரணத்துக்கு ஒரு கந்திரிக்கு போவதாக இருந்தாலும் சரி, ஒரு கத்தத்திலே கலந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அவர்கள் கூறுவார்கள் இது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது, இது நபி அவர்கள் எங்களுக்கு காட்டித்தரவில்லை என்பதாக கூறி அதை விட்டு ஒதுங்கிக் கொள்வார்கள். இது ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி அவருடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தால் அவர்கள் பல மார்க்க விடயங்களிலே பொடுபோக்கு செய்யக்கூடியவர்களாக, ஹராத்தை செய்யக்கூடியவர்களாக, அதிலே பொடுபோக்கு செய்யக்கூடிய ஒரு நிலைமையை சமுதாயத்திலே பார்க்கின்றோம். இது ஒரு நாளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு நேர்வழிக்கு எங்களை நேர்வழியின் பக்கம் கொண்டு வந்து சேர்க்காது. மாறாக ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இஸ்லாத்துடைய எல்லா அம்சங்களையும் அவன் எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுவதை போன்று நீங்கள் மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள், ஒரு பகுதியை எடுத்து இன்னும் ஒரு பகுதியை எடுத்து நடக்காமல் இருப்பது இது உண்மையான ஒரு மூமினுடைய பண்பாக ஆகிவிட மாட்டாது. அன்பான சகோதரர்களே, எனவே நாங்கள் என்னென்ன விடயங்கள்லாம் படிக்கின்றோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு மனிதனுடைய நேர்வழிக்கு மிக முக்கியமான விடயமாக அல்லாஹ் தஆலா அடுத்ததாக கூறக்கூடிய விடயம் ஒன்று மார்க்கத்தை படிப்பது, அடுத்தது அதை பின்பற்றுவது. ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு, எது மிக சரியானதாக இருக்கின்றதோ, எது மிக அழகானதாக இருக்கின்றதோ அதை பின்பற்றுவது நேர்வழிக்கு காரணமாக இருக்கும். ஒரு விடயத்தை நாங்கள் படிக்கின்றோம், இது சரி என்பதாக எங்களுக்கு விளங்குகின்றது, அதை நாங்கள் அமுல்படுத்த வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மார்க்கத்தில் எது சரி என்பதாக எங்களுக்கு விளங்கினதன் பின்னால் எந்தொன்றும் எங்களுக்கு தடையாக இருந்து விடக்கூடாது. அப்படி தடையாக இருக்குமாக இருந்தால் அது எங்களை நேரான வழியை விட்டும் எங்களை திருப்பிவிடும். இதை நாங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்னென்ன விடயங்கள் சரி என்பதாக மார்க்கத்தில் நாங்கள் விளங்குகின்றோமோ அதை நாங்கள் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தடையாக என்னென்ன விடயங்கள் இருக்குமோ அது அந்த விடயத்தின் மூலமாக அது விடுபடுமாக இருந்தால் அது எங்களை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் மூணாவது விடயமாக அல்லாஹ் தஆலா அந்த திருவசனத்திலே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, இறுதியாக கூறப்பட்ட இந்த விடயம் இருக்கின்றது, அதாவது எது சரியோ அதை பின்பற்றுவது என்பது இந்த இடத்தில் தான் பல சகோதரர்கள் வழிகட்டு போவதற்கு காரணமாக இருக்கின்றது. சில நேரங்களில் நாங்கள் பார்க்கின்றோம், உதாரணத்துக்கு ஒரு ஜனாசாவை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் இந்த விடயத்திலே ஒருவர் விளங்குகின்றார், நாங்கள் இன்னென்ன விடயம் எல்லாம் செய்ய வேண்டும், இன்னென்ன விடயங்கள்லாம் செய்யக்கூடாது என்பதாக அவர் தெளிவாக மார்க்கத்திலே விளங்குகின்றார். விளங்கியதன் பின்னால் அவர் இந்த விடயத்தை எடுத்து நடப்பதற்கு தடையாக சில நேரங்கள் இருப்பது என்னவென்று சொன்னால், மக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு அவப்பேர் வந்துவிடும், இதை நான் செய்தால் மக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு அவப்பேர் வந்துவிடும், என்னை வஹாபி என்பதாக குறிப்பிட்டு விடுவார்கள், இப்படி என்னுடைய கண்ணியம் இல்லாமல் போயிடும், மக்கள் என்ன கூறுவார்கள், இப்படி பல காரணங்களை வைத்து இப்படிப்பட்ட பல காரணங்கள் ஒருவர் சரியை செய்வதற்கு தடையாக இருப்பதை சமுதாயத்தில் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, ஒரு உண்மையான மூமினை பொறுத்தவரையில் அவன் எப்போதும் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம்தான் எதிர்பார்த்து உலகத்திலே வாழுவான். மக்கள் எனக்கு எப்படியும் கூறலாம், எப்படியும் கூறட்டும், ஆனால் நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் என்ன கூறப்பட்டிருக்கின்றதோ அதைத்தான் செய்வான் என்பதாக ஒரு மூமினுடைய பண்பு இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே நல்லடியார்களை பற்றி கூறக்கூடிய நேரத்திலே வலா யஹாஃபூன லௌமத லாயிம், பழிப்பாளர்களுடைய பழிப்பை அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவர்கள் அந்த நல்லடியார்கள் மக்களை பார்த்து கூறுவார்கள், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடத்தில் நான் கூலியையோ உங்களிடத்தில் நான் நன்றியோ நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், நாங்கள் மறுமையை பயந்து நாங்கள் செயல்படுவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா நல்லடியார்களுடைய ஒரு பண்பாக குறிப்பிடுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, இப்படி ஒரு மனிதனுக்கு தடையாக இருக்குமாக இருந்தால், எது சரியோ அதை எடுத்து நடப்பதற்கு தடையாக இருக்குமாக இருந்தால் அது அவனை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விடயமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு சாராரை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் எது சரியோ அதை எடுத்து நடப்பதற்கு தடையாக இருப்பது என்னவென்று சொன்னால், இதை நாங்கள் ஒவ்வொருவரும் நேர்வழியை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய விடயம்.
அவர்கள் சரியை பின்பற்றுவதற்கு தடையாக இருப்பது என்று சொன்னால் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கைகள், அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜமாத்துக்கள். அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் இன்ன ஜமாத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் இன்ன மதுஹபை தான் நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள், எனவே நாங்கள் இதைத்தான் செய்வோம் என்பதாக கூறக்கூடிய ஒரு நிலைமை சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இது நான் மேலே கூறிய அந்த நேர்வழிக்கு தடையாக ஒரு விடயமாக காணப்படுகின்றது. பொதுவாக பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, எங்களை நாங்கள் ஒரு அமைப்புடன் இணைத்து கொண்டால், நாங்கள் இந்த அமைப்பு தான், நாங்கள் இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் தான் என்று எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துவோமாக இருந்தால், அது அந்த ஜமாத்தில் என்ன கூறப்படுகின்றதோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். அந்த ஜமாத்தில் என்ன கூறப்படுகின்றதோ அதைத்தான் நாங்கள் சரி காணுவதற்காக முயற்சி செய்வோம். இது மனிதனுடைய இயல்பு. இதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோமே தவிர எது சரி என்பதாக வருகின்றதோ அதை பின்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய மாட்டோம். அன்பான சகோதரர்களே, சில நேரங்களில் அதாவது ஒரு விடயம் எங்களுக்கு நாங்கள் சர்வசாதாரணமாக ஒரு விடயத்தை நாங்கள் செய்வதற்கு அது எங்களுக்கு தடையாக நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஜமாத்துக்கள் சில நேரங்களில் ஒரு கருத்தை நாங்கள் சுதந்திரமாக அமல் செய்வதற்கு அது தடையாக ஆகிவிடும். எனவே நாங்கள் இந்த அமைப்பில் நாங்கள் சற்று விலகிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்ன எங்களுக்கு கூறுகின்றதோ அதைத்தான் நாங்கள் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி, இது தவறுகளை விட்டும் அட்பாட்பட்டதில்லை. எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி, அதிலே தவறுகள் இருக்கின்றது, அதிலே தவறுகள் இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இமாம் மாலிக் அவர்கள் கூறக்கூடிய ஒரு முக்கியமான விடயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது இமாம் மாலிக் அவர்கள் கூறுகின்றார்கள், குல்லு யுஹது வ யுரத். அவர்கள் கூறுகின்றார்கள், யாராக இருந்தாலும் சரி, எந்த இமாமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் செல்லக்கூடிய விடயத்திலே எடுக்க வேண்டிய விடயங்களும் இருக்கின்றது, தட்டப்பட வேண்டிய விடயங்களும் இருக்கின்றது, எடுக்கக்கூடாத விடயங்களும் இருக்கின்றது. ஆனால் நபி அவர்களை தவிர, நபி அவர்கள் ஒரு விடயத்தை செய்தால், நபி அவர்கள் கூறினால் அதை நாங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக யாராக இருந்தாலும் சரி, உலகத்திலே வாழக்கூடிய பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையிலே எடுக்க வேண்டிய விடயம் இருக்கும், தட்டப்பட வேண்டிய விடயம் இருக்கும். அதே போன்றுதான் எந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி, ஒரு தலைவர் கீழால் இயங்குகின்றது என்று சொன்னால் அதில் எடுக்கப்பட வேண்டிய விடயங்களும் இருக்கும், தட்டப்பட வேண்டிய விடயங்களும் இருக்கும். அன்பான சகோதரர்களே, எனவே நாங்கள் எடுக்கக்கூடிய விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன விடயங்கள்லாம் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கின்றதோ அதைகளை நாங்கள் விட்டுவிட வேண்டும். இமாம்களும் இதே தான் எங்களுக்கு கூறினார்கள். இமாம் ஷாஃபியாக இருந்தாலும் சரி, இமாம் அஹமது இப்னு ஹம்பலாக இருந்தாலும் சரி, இன்று மதுஹப் என்பதாக கூறுகின்றார்களே, நாங்கள் இந்த மதுஹபு தான், நாங்கள் இந்த மதுஹபை தான் பின்பற்றுவோம், எங்களுடைய பள்ளிவாசல் இந்த மதுஹபு தான் அமல் செய்யப்படுகின்றது என்பதாக கூறுகின்றார்களே, இந்த மதுஹபுடைய இமாம்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கள் என்ன கூறினார்கள்? மாலிக் இமாம் கூறியதை போன்று அவர்கள் இப்படிப்பட்ட கருத்தை தான் கூறினார்கள். அவர்கள் கூறினார்கள், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் என்னுடைய வார்த்தைகள் மாற்றமாக இருக்குமா இருந்தால் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும். எது குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்றதோ, எது ஹதீஸிலே கூறப்பட்டிருக்கின்றதோ அதைத்தான் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக எல்லா இமாம்களும், நேர்வழி நடந்த இமாம்கள் அனைவரும் இதைத்தான் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள். இதற்கு மாற்றமாக நாங்கள் இந்த அமைப்பில் நாங்கள் இருக்க வேண்டும், இந்த அமைப்பில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதாக எந்த ஒரு இமாமும் கூறவில்லை. அன்பான சகோதரர், இதிலே நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பொதுவாக நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொதுவாக நாங்கள் இன்று எப்படி அறிமுகப்படுத்துகின்றார்கள் சொன்னால், நாங்கள் இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் என்பதாக பொதுவாக அறிமுகப்படுத்துகின்றார்கள். இதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கின்றதா என்று நாங்கள் பார்த்தால் இல்லை. அன்பான சகோதரர்களே, இது தவறு என்பதை பின்னால் செல்லக்கூடிய விடயங்களின் மூலமாக உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையிலே ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அல்லாஹ் தாலா எங்களுக்கு வைத்த பேர் என்னவென்று சொன்னால் முஸ்லீம் என்பதாகத்தான் அல்லாஹ் தாலா வைத்திருக்கின்றான். எங்கேயும் நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் முஸ்லீம் என்பதாகத்தான் நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். நாங்கள் அதற்கு மாற்றமாக இந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்பதாக நாங்கள் அறிமுகப்படுத்தக்கூடாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் ஒரு அழைப்பாளன், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளன் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறக்கூடிய நேரத்தில் ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தையை விட சிறந்த வார்த்தை பேசக்கூடிய யாரும் இல்லை. ஒரு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தை இருக்கின்றதே, அந்த வார்த்தையை விட பேசக்கூடிய சிறந்த வார்த்தை பேசக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இல்லை. அந்த மனிதன் வாமில சாலிஹா, அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து சாலிஹான அமல் செய்வான். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களிலே ஒருவன் என்பதாகத்தான்
தன்னை அறிமுகப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். நாங்கள் வஜ்ஜஹத் ஓதுகின்றோம். அதிலே நாங்கள் எப்படி எங்களை அறிமுகப்படுத்துகின்றோம்? வான மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களிலே ஒருவன் என்பதாகத்தான் அதிலே நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். அன்பான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். யாராவது நாங்கள் இந்த அமைப்பை சேர்ந்தவர், நாங்கள் இந்த அமைப்பை சேர்ந்தவர் என்பதாக யாரும் அப்படி அறிமுகப்படுத்தியது கிடையாது. அதற்கு பின்னால் வளர்ந்த நபி அவருடைய வாயின் மூலமாக சிறந்த சமுதாயம் என்பதாக கூறப்பட்ட அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கள் யாரும் நாங்கள் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பதாக அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தியது கிடையாது. நாங்கள் இமாம்களுடைய கருத்துக்களை பார்த்தோம். அவர்கள் யாரும் இந்த அமைப்பில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. எனவே இப்படி ஒருவர் அறிமுகப்படுத்துவாராக இருந்தால் அது சரியை பின்பற்றுவதற்கு தடையாக அமையும். அந்த அவர் என்னென்ன கொள்கையை அவர் சார்ந்திருக்கின்றாரோ அதைத்தான் அவர் சரிப்படுத்துவார். அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு இயக்கங்களை விட எங்களுக்கு பெரிதாக ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்க்கையில் எது பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயக்கத்தை விட இஸ்லாம் தான் எங்களுக்கு பெரிதாக இருக்க வேண்டும். இயக்கங்கள் இஸ்லாத்தை பாதுகாக்குவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டது. இன்று நிலைமை தலைகீழாக மாறி இருக்கின்றது. இன்று இஸ்லாத்தை தன்னுடைய இயக்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை மோசமான அமைப்பில் இஸ்லாத்திலே கூறப்பட்ட விடயங்களை மறக்கக்கூடிய ஒரு நிலைமை சமுதாயத்திலே கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களை நாங்கள் முஸ்லீம் என்பதாக அறிமுகப்படுத்துவோம். அதாவது இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லீம் என்பதாக அறிமுகப்படுத்துவோம். இது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நேரான வழியின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு மாற்றமாக நாங்கள் எங்களை வேறு அமைப்பில் அறிமுகப்படுத்தினால் அது எங்களை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நேரான வழிக்கு அல்லாஹ் கூறிய மார்க்கத்தை சரியான கவனம் எடுத்து படிப்பது, அதே போன்று அதை பின்பற்றுவது, சரியாக பின்பற்றக்கூடிய கூட்டத்திலே எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவரையும் சேர்த்தருவனாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.